ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி அவங்க தான் வந்து இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்களோட இன்வெஸ்டிங் போர்ட்ஃபோலியோவில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஸ்டாக்ஸில் இருந்தெல்லாம் எக்ஸிட் ஆகியிருக்காங்க, ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் புதுசாக வாங்கியிருக்காங்க, ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லலாம் கம்ப்ளீட்டாக வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எல்ஐசியோட இன்வெஸ்டிங் போர்ட்ஃபோலியோ பார்த்தோம்னா அவங்க தான் இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ அவங்க தான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனலில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் தரவங்க. ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 285 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ 285 ஸ்டாக்ஸு ஓவராலாக அவங்களோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 16.76 lakhs crore மெயின்டைன் பண்ணுறாங்க. இதனுடைய அளவு வந்து முன்னாடி இவங்களோட ப்ரீவியஸ் குவார்ட்டரில் அவங்க வந்து 15.72 lakhs இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நியர்லி 1 lakh crores வந்து செப்டம்பர் குவார்ட்டரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டேட்டா பேஸ் படி. ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸில் எக்ஸிஸ்டிங் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் அவங்க வந்து மறுபடியும் ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மெயின்லி அவங்க வந்து எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி. ஸோ ஆல்மோஸ்ட் 3,438 crores வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் குவார்ட்டரில். ஃபாலோட் பை மாருதி சுசுகி, பஜாஜ் ஃபைனான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், M&M, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, RIL, Reliance Industries, which is HDFC Bank, Bajaj Finserv, Oil India, HDFC First Bank, Shriram Finance and Kotak Mahindra Bank. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு பாரத் எலக்ட்ரானிக்ஸும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நியூலி அடிஷனாகவும் ஆயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டாப் 15 ஸ்டாக்ஸ்லேருந்து அவங்க எக்ஸிஸ்டிங் ஃபர்ம்ஸ்லேருந்து ரிடக்ஷன் ஆகிருக்கிறது ஸ்டேக்ஸ் பார்த்திங்கன்னா லூபின் அவங்களோட ஸ்டேக்கில் வந்து 2,230 crore வர்த்தான ஸ்டாக்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. NTPC, HDFC அசெட் மேனேஜ்மெண்ட், ஹீரோ மோட்டார் கார்ப், TCS, கெயில் இந்தியா, வோல்டாஸ், டாடா பவர், HPCL, ONGC, வேதாந்தா, ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இந்த ஸ்டாக்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லலாம் வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாக்ஸ்லேருந்து 7 ஸ்டாக்கில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து PNG, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், GMR ஏர்போர்ட்ஸ், சுமிட்டோ கெமிக்கல்ஸ், சிட்டி யூனியன் பேங்க், தீபக் ஃபர்டிலைசர்ஸ், சதர்ன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் நேவல் அண்ட் இன்ஜினியரிங், ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ். இந்த ஸ்டாக்ஸில் இருந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க போர்ட்ஃபோலியோவிலேருந்து எல்லா ஸ்டாக்ஸையும் விற்றுட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க புதுசாக ஃபஸ்ட்டு டைமாக ஸ்டாக்கை ஆட் பண்ணியிருக்கிறது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம முன்னாடியே சொன்னோம், ஷியாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சியன்ட் அண்ட் செனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக அவங்க வந்து அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எல்ஐசி அவங்க கரண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க போர்ட்ஃபோலியோவில் டாப் ஸ்டாக்ஸாக வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட 285 ஸ்டாக்ஸ்லேருந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கிறது டாப் 30 ஸ்டாக்ஸ் தான் வந்து நம்ம ரிவீல் பண்ணியிருக்கோம். அதில் டாப் 7 எக்ஸிட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கும் டாப் நியூ அடிஷன் 7 ஸ்டாக்ஸும் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எல்ஐசி வந்து இப்போ இந்த 7 ஸ்டாக்கில் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் இருக்கும். மேபி அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து அப்கமிங் Q3 ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் இல்லாமல் இருக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் பெரிய லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க, என்ட்ரி ஆகிறாங்கிறத பொறுத்து நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து அதனோட ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தெரிவிங்க. தேங்க்யூ. ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட்.